எனக்கு முன்னாலே பேசிய கழகத்துடைய முன்னணி தலைவர்கள் எல்லாம் மிக சிறப்பாக இங்கு எடுத்து சொன்னார்கள். புரட்சி தலைவி அம்மாவை போல ஒரு தலைவி இந்த உலகத்திலே இல்லை என்பதுதான் உண்மை. அவர் தீட்டிய திட்டங்கள், அவர் செயல்படுத்திய திட்டங்கள், இந்த இயக்கத்தை ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு நடத்திய வழிமுறைகளை எல்லாம் எந்த தலைவனுக்கும் துளி கூட கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே கருணாநிதி யாரை மாவட்ட செயலாளராக கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அல்லது ஸ்டாலின் மாவட்ட செயலாளராக இவரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் மாவட்ட செயலாளராக வர முடியாத திமுக. அதே போல யார் மாவட்ட செயலாளராக வரக்கூடாது என்று விரும்புகிறார்களோ அவர்கள் மாவட்ட செயலாளராக இந்த இயக்கத்தை கொண்டு விடுவார்கள். அப்படி ஒரு கட்டுக்கோப்பு இல்லாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மற்ற காங்கிரஸ் கட்சி, தேமுதிக, நாகமுக இதெல்லாம் சொல்லவே வேண்டியது. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே கூட சீமகேந்திரன் தான் பொதுச் செயலாளர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. மாநில பொதுச் செயலாளர் அவர் வர முடியல, உத்தரவு வந்தார். ஆனால் ராணுவ கட்டுப்பாட்டோடு அதிமுகவை இயக்கிய ஒரு தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டும் அந்த சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் என்றால் உண்மை அல்ல. புரட்சி தலைவி பல்வேறு நேரங்களிலே கருணாநிதி நெருக்கடி கொடுக்கிற போது எனக்கு பிள்ளையும் இல்லை, குடும்பமும் இல்லை, ஏன் நான் இத்தனை பேரையும் சுமக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு காலகட்டத்திலே 1988, 89 போன்ற காலகட்டங்களில் அரசியலை விட்டு நான் விலகி விடுகிறேன் என்று அறிக்கை கூட அம்மா அவர்கள் தந்தார்கள். ஆனால் அன்றைய தினம் சின்னம்மா அவர்கள் அம்மா அவர்களுக்கு தாயாக, சகோதரியாக, தோழியாக அன்றைய தினம் இருந்த காரணத்தினால் ஓஎஸ் தோட்டத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் சின்னம்மாவதை கவனித்துக் கொண்டிருந்த காரணத்தால் அந்த அறிக்கையை பத்திரிகைகளுக்கு வெளியிடாமல் மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்கு இருக்கிறது, புரட்சி தலைவிக்கு இருக்கிறது, மிகப்பெரிய மக்கள் சக்தி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாலே அம்மாவை பின்பற்றுகிற தமிழக மக்கள் இருக்கிறார்கள். எனவே அந்த அறிக்கையை அம்மா அவர்கள் பத்திரிகைகளுக்கு வெளியிடவில்லை. சின்னமாக பல்வேறு நெருக்கடிகள், புரட்சி தலைவி அரசியலிருந்து ஓரம் கட்ட வேண்டும் என்பது மட்டுமல்ல திமுகவினுடைய நோக்கம். புரட்சி தலைவியை கொள்ள வேண்டும், அவர் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக பாண்டிச்சேரியில் இருந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சின்னம்மா சசிகலா அவர்களும் பெரியம்மா நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களும் வருகிற போது ஒரு லாரியை விட்டு அடித்துக் கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்தது. அந்த விபத்திலே காயப்பட்டு கண்ணிலே அடிபட்டு சின்னம்மாவுக்கு இன்றைய முறையில் கண்ணிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஓபிஎஸ் 2001 தான் இந்த கட்சிக்கு வந்தான். இபிஎஸ் இருந்த இடம் தெரியாது. முகவரி இல்லாத அந்த மனிதர்களை எல்லாம் முகவரி கொடுத்தது யார் என்பது இந்த தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஓஎஸ் தோட்டத்திலே அம்மாவிடத்திலே நீங்கள் நேரடியாக யாரும் பேசிவிட முடியுமா? அல்லது வேறு ஏதாவது காரியத்தை செய்துவிட முடியுமா? அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற முடியுமா? உங்களுடைய செயல்பாடுகள் அம்மாவுக்கு தெரியுமா? இவற்றை எல்லாம் வெளிப்படுத்தி எங்கோ தேனியிலே ஒரு மூலையில ஒரு டீ கடை வைத்து நடத்திக் கொண்டிருந்த அந்த ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகிய பெருமை என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை சாரும், தியாக தலைவி ராஜமாதா சின்னம்மாவை சாரும் இல்லை என்று மறைக்க முடியுமா? அதே போல இபிஎஸ் எடுத்துக் கொண்டாலும் சரி, அல்லது இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை எடுத்துக் கொண்டாலும் சரி, எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள், எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள், எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற, பாராளுமன்ற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உருவாக்கியவர் யார் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும்.